அது என் பொண்டாட்டியும் இல்லை, அது என் புருஷனும் இல்லை, இது என் குழந்தையும் இல்லை, இவனுங்க என் சொந்தக்காரனுங்களும் இல்லை. எல்லாருக்கும் என்கிட்ட ஏதோ ஒரு தேவை இருக்குது, அதனால் என்கிட்ட வந்திருக்காங்க. எனக்கு அவனுக்கிட்டலாம் ஒரு தேவை இருக்குது, அதனால் நான் அவனுக்கிட்ட இருக்கேன். அதனால ஏதோ வாழ்க்கை ஓடிட்டு இருக்குன்ற புரிதலுக்கு வந்துருங்க. நிம்மதி நிலைக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் ட்ராவல் ஆனீங்கன்னா உங்கள் பொண்டாட்டியை சேஃப்டி பண்ண தோணும், புருஷனை சேஃப்டி பண்ண தோணும், கண்காணிச்சுக்கிட்டே இருக்க தோணும், ஸ்ட்ரெஸ் வரும். யாராவது ஒரு பொண்ணுகிட்ட இருந்து மெசேஜ் வந்தாலே ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு சும்மா கேஷுவலாக ஒரு ஹாய் ஹலோ அமைச்சாலும் யார் இதுன்னு கேட்க தோணும். சஸ்பீஷியஸ் மென்டாலிட்டி வரும். இப்படித்தான் பாதி பேர் வாழ்க்கையை அழிச்சுக்கிறது. சிம்பிளாக எடுத்துக்கங்க, உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்களுக்கானவர் இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுங்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றே இல்லாதவன் மீது வைக்கக்கூடிய பற்றை தவிர நீ எந்த உடல் அல்லது எந்த உயிர் அல்லது எந்த பொருளின் மீது நீ பற்று வைத்தாலும் நீ அழிய போகிறாய் என்ற அர்த்தம்.